எனக்கு என்னமோ திமுக அதிமுக ரெண்டு கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளரா திரு KT ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் கோவப்பட்டா இல்ல ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு KT ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவதும், இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவோம், ரெண்டு பேருடைய கூட்டணிக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணியா இருக்க போறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இல்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இதுல ஒன்னும் அசைய போறது இல்ல. சோ KT ராஜேந்திர பாலாஜி அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வரைக்குமே அவர் வந்து எங்க இருக்க போறான்னு தெரியல. இங்க சவுத்துல வந்து அதிமுக எங்கேயுமே வந்து கிளை கழகம் வரை அதிமுக கட்சியே இல்லாம தான் இருக்கு. அதிமுக கட்சி வந்து அவங்களுடைய மாவட்ட அளவுல இருக்க தவிர அதுக்கு கீழே யாருமே நிர்வாகிகள் எங்கேயுமே இல்லை. தென் மாநிலங்கள் எங்கேயுமே, தென் மாவட்டங்கள்ல எங்கேயுமே இல்லை. அந்த சூழ்நிலை தான் இருக்கு. வேற எங்கேயுமே உங்களுக்கு கட்சியில என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஒவ்வொரு மேடையை போட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது அவங்களுக்கே புரிஞ்சு பேசுறாங்க தெரியல. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கு. அவங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்க. அவங்க எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு மோடியை கூட்டிட்டு வந்து இல்ல பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்கோன்னு சொல்றாரு. அவங்க பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்கன்னு சொல்றதுக்கு அதிமுக ஒரு கட்சி இருக்கு. அவங்க வந்து எடப்பாடின்னு ஒருத்தர் வந்து கட்சியில இருக்காரானே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றது அந்த கட்சியில யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அதனால ஆளாளுக்கு ஒரு சைட்ல வச்சு ஒருத்தர் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறாரு, இன்னொருத்தர் பாரதிய ஜனதா கட்சி பாத்துக்கன்னு சொல்றாரு. அப்ப அதிமுக அந்த கட்சியில இருக்காரா இல்ல அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாம தான் இருக்கு. குதிரை பேரத்துல யாரு மாட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். குதிரை பேரத்துல செந்தில் பாலாஜிக்கு சொந்த நெருங்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அந்த கட்சியில ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏத்துக்க முடியாம, ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏத்துக்க முடியாம, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏத்துக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. அவங்களோட தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்பந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேல ஹவாலா பணம் மாட்டி இருக்கு. அது சம்பந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இன்னைக்கு கூட 4 பேர் அதிகமா விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். குதிரை பேரம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது காசு கொடுத்து வாங்க முயற்சி செய்தாலும் குதிரை பேரம். யாராவது வந்து ரிசைன்மெண்ட் வராங்கன்னா யாரையும் இங்க நாங்கள் அழைக்கவில்லை, யாரையும் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லல. அந்தந்த தலைமையில எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில வர்றவங்களுக்கு வெளியில வந்து ரிசைன்மெண்ட் வரவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவங்க வந்து கட்சியில சேர்றவங்க யாரும் சேர முடியாது சொல்லுங்க. இல்ல அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார்னு தெரியல. குதிரை பேரம்ங்கிறது வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒருவேளை செந்தில் பாலாஜியோட நெருங்கிய நபர்கள் இப்ப மாட்டிருக்காங்களே அதை கூட அவர் மைண்ட்ல வச்சு சொல்லிருக்கலாம். நாங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் அவர் சொன்னதா இதால இல்ல திமுக தரப்புல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இப்ப ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் RS பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ வந்து விசாரிக்குமா? சிபிஐக்கு யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணா? ஒன்னு கோர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணா இல்ல கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும். RS பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு RS பாரதி. இன்னும் அறிவாலயத்தில் உட்காந்து சும்மா இருக்கிறாருல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டீங்கன்னா கடிதம் எழுதுன்னு சொல்லணும்ல. சோ அது மாதிரி 4 பேர் இருக்கவங்களுக்கு போய் நம்ம தினமும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். சிபிஐக்கு கடிதம் எழுதுறாரு RS பாரதிக்கு தெரியுமில்ல சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க. சிபிஐ இங்க வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க தானே பாஸ் பண்ணாங்க. RS பாரதிக்கு தெரியாதா சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்ல யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சிபிஐக்குன்னு சொல்லிட்டு? அப்புறம் சிபிஐ கடிதம் எழுதுறாரு, அந்த கடிதம் என்ன ஆகும்னு சிபிஐக்கு தெரியாதா? அதனால இது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அறிவாலயத்துல. சும்மா இருக்கறதுனால ஏதாவது எழுதுவாங்க, அதை நம்ம பெருசா எடுத்துக்க